கள்ளச்சாராய சாவு கிடையாது. ஒருத்தர் வயிற்று வலியில் செத்தாரு, ஒருத்தர் வாந்தி பேதியில் செத்தாரு, ஒருத்தர் தலைவலியில் செத்து போயிட்டாரு. இப்படி மாவட்ட ஆட்சியரே நகைப்புக்குரிய இடத்துல பொய் பேசக்கூடியவரா ஒரு உண்மைக்கு மாறான தகவலை கொடுக்குறாருன்னா அதுதான் திமுக ஆட்சியர். அப்படிப்பட்டவர்கள் தான் மாவட்ட ஆட்சியராக இருப்பாங்கன்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிறது நம்ம பார்க்கணும். எங்களுடைய வரிப்பணத்தை நாசமாக்கணும்னு இந்த திமுக அரசு முடிவு பண்ணிருச்சு. திமுக நிதியிலிருந்து கொடுங்களேன். அப்பவே திரு ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கணும், சம்பந்தப்பட்ட எஸ்பியிலிருந்து டிஎஸ்பியிலிருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாரும் மீது கிரிமினல் கேஸ் பதிவு செய்துவிட்டு அவர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்கணும், டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த வருஷம் இதை விட 100 பேர் ஆகுவாங்க. இதுதான் நடக்க போகுது. பட்டியல் சமூகத்தின் அடையாளம் என்று சொல்லுகிற திருமாவளவன் அவமானமாக வாய் பொத்தி திமுக எலும்பு துண்டுகளுக்காக மௌனம் காக்கிறார். இந்த மானங்கெட்ட ஆளூர் ஷானவாசிலிருந்து ஜவாஹிருல்லாலிருந்து நெல்லை முபாரக்லிருந்து தமிமுன் அன்சாரின் இன்னும் எவ்வளவு குப்பைகள் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் இருக்கிறார்களோ இவர்கள் அத்தனை பேர் ஒத்த குரல்ல பேசுனாங்கல்ல. ஏன் இதுக்கு பேசுங்க? நீ அந்த கட்சிக்கு திமுக அடிமையா இருந்தாலும் நீ ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியன் பிறப்பால் இதை நீ எதிர்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அந்த மக்களின் குரலா என் தொப்புள் கொடி உறவுகள் 60 பேர் இறந்து போயிருக்காங்க, நான் ஒரு இஸ்லாமியனாக களத்தில் நிக்கணுமா இல்லையா? திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீக ரீதியாக பதவி விலக வேண்டும். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்க அடிச்சா திமுகவுக்கு ஒழிக்குமோ அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். 2026 தர்மம் வெல்லும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக தேசிய சிறுபான்மையினர் அணி செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இப்போ கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு பல உயிர்கள் போயிருக்கு. கிட்டத்தட்ட 57 பேருக்கு மேலே மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்போது இது முடிவுக்கு வருமா, இல்லை இது அடுத்த கட்டம் இது முடிவே இல்லாமல் இது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது அடுத்தடுத்து நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்கள், போன வருடம் இதே மாதிரி கள்ளச்சாராய மரணம் நடந்தது. அதுக்கு இந்த திமுக ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்று, சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரியின் மீது கிரிமினல் வழக்கு போட்டு அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கணும். எடுக்கலை, வெறும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அடுத்த 3 மாதத்தில் மீண்டும் அவர்கள் பணிக்கு வந்துடுவாங்க. அதனால் அவர்களுக்கு அச்சம் வருமா? இருக்காது. அப்போ இது எல்லா காவல்துறைக்கும் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, விஷச்சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் குடித்து அப்பாவி மக்கள் பலியாகி ஒரு 25 பேர் தாலி எடுத்தால் திமுக ஆட்சியில் அதிகபட்சமாக ஒரு 3 மாதம் காவல்துறைக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க, ஹாஃப் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றதான் காவல்துறைக்கு மெசேஜ்னா காவல்துறை எப்படி திருந்துவாங்க? நம்பர் 1. 2வது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாராய வியாபாரத்தை நடத்தக்கூடிய அரசே என்ன செய்கிறது? அதை ஊக்குவிக்கிறது. முதல்லலாம் சாராயம் குடிக்கிறதுனா அது ஒரு பெரிய மானக்கேடான விஷயம், சமூகத்திலேருந்து ஒதுக்கிடுவாங்களோன்ற பயம் இருக்கும், அது ஒரு பெரிய தீங்கு என்ற மனநிலை இருக்கும். ஆனால் திமுக ஆட்சியில் சாராய அமைச்சர் முத்துசாமி என்ன பேசுகிறாருன்னா, குடிகாரர்கள் சாராயம் குடிப்பவர்கள் அப்படிலாம் பேசிடாதீங்க, அவங்க மனம் புண்பட்டுரும், அதனால மதுப்பிரியர்கள் அப்படின்னு பேசுங்க, ரொம்ப கௌரவமாக கொடுங்க. அப்போ விபச்சாரத்தை ஒருத்தன் செய்கிறான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் கற்பழிப்பு செய்கிறது அவனுடைய நோக்கம். அவனை கற்பழிப்பு நடத்துகிற காட்டுமிராட்டின்னு சொல்லக்கூடாது, கற்பழிப்பு பிரியர் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் சூதாட்டத்தால் தன்னுடைய குடும்பமே நிர்கதி வருகுதுன்னு வைங்க. இப்போ நிறைய பேர் இந்த செயலி மூலமாக சூதாட்டம் ஆடி ஆன்லைனில் இறந்து போயிடுறாங்க, தற்கொலை பண்ணி. அவங்க இறந்து போகிறவங்களெல்லாம் நீங்கள் தவறாக பேசிடாதீங்க, அவர்கள் சூதாட்ட பிரியர் அப்படின்னு சொல்லுங்கன்னா எவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்கதோ அது மாதிரி திமுகவுடைய அமைச்சர் பேசக்கூடியது அருவருப்பான விஷயம். சரி, இவர் தான் இவ்வளவு கொடுமையா பேசுறாருன்னு பார்த்தா இவருடைய கூட்டணியில் கமலஹாசன் நேத்து போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, குடிக்குங்க அப்படின்னு சொல்லுங்க, நிப்பாட்டிடுவோம், மதுவே வேண்டாம் அப்படிலாம் சொல்லிடாதீங்க, குடிங்க, சாராயம் குடிங்க, கொஞ்சமா குடிங்க, உடம்ப பார்த்துக்குங்க, அப்படிதான் நம்ம அறிவுரை சொல்லணும். இவர்கள் எல்லாரையுமே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். இது சாராய சைக்கோ மாதிரி திமுகவில் உள்ள அமைச்சர்கள், திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. கம்யூனிஸ்ட்லாம் கடந்த காலத்தில் கடுமையை எதிர்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் என்ன பேசுறாங்கன்னா, சாராயத்தால் இறக்குறது இப்போ மட்டுமா நடக்குது, அதிமுக ஆட்சியிலும் நடந்துச்சு இல்லையா என்று அதை நியாயப்படுத்துகிற ஒரு கேவலமான நிலைக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போயிடுச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்களின் பிரதிநிதியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு அரசின் பிரதிநிதி, அவர் சரியான தகவலை சொல்லணும் மக்களுக்கு. ஆனால் 5 இறப்புகள் நடக்குது, அது வரைக்குமே மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாருன்னா, இது கள்ளச்சாராய சாவு கிடையாது, ஒருத்தர் வயிற்று வலியில் செத்தாரு, ஒருத்தர் வாந்தி பேதியில் செத்தாரு, ஒருத்தர் தலைவலியில் செத்து போயிட்டாரு. இப்படி மாவட்ட ஆட்சியரே நகைப்புக்குரிய இடத்துல பொய் பேசக்கூடியவரா ஒரு உண்மைக்கு மாறான தகவலை கொடுக்குறாருன்னா
அதுதான் வந்து திமுக ஆட்சியர், அப்படிப்பட்டவர்கள் தான் மாவட்ட ஆட்சியராக இருப்பாங்கன்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தா இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் இதே மாதிரி தொடர விட்டால், கடந்த ஆண்டு ஒரு 20 உயிரிழப்பு, இந்த ஆண்டு இப்போ 58 தாண்டி போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 பேர் இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் பாதுகாக்கணும். பட் நிதர்சன உண்மை, அவ்வளோ பேர் சீரியஸாக இருக்கிறாங்க. இந்த நிலைமையை தொட்டால் அடுத்த ஆண்டு ஒரு 100 பேர் இறந்தாலுமே வழக்கம் போல சஸ்பெண்ட், வழக்கம் போல 10 லட்ச ரூபா கொடுக்கறது. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் 10 லட்ச ரூபாவோட நிப்பாட்டுறீங்க? எங்களுடைய வரிப்பணத்தை நாசமாக்கணும்னு இந்த திமுக அரசு முடிவு பண்ணிருச்சு. திமுக நிதியிலிருந்து கொடுங்களேன். பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குதுன்னா, அந்த மக்கள் திடீர்னு தாயையும் தகப்பனையும் இழந்துட்டு ஒரு பிள்ளை அனாதையாக இருக்குன்னா 1 லட்ச ரூபா நாங்கள் கொடுக்கறது அந்த குழந்தையுடைய அடுத்த கட்ட வாழ்வுக்காக. அவங்க வந்து ஈமக்கிரியை கூட செய்ய முடியலன்றதுக்கு ஒரு உதவி. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதலமைச்சர், நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா, ஏன் உங்கள் வீட்டை பணத்தை கொடுங்க, உங்கள் அப்பா பணம், உங்கள் அப்பா சம்பாதிச்ச பணத்துலேருந்து கொடுங்க. உதயநிதி ஸ்டாலின் அதானே சொன்னார், உங்கள் அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கல, மக்கள் பணத்தை கேட்குறோன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் இதை வரவேற்கிறாங்களா? நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறத நீங்கள் தவறு செய்துட்டு உங்கள் கீழே இருக்கிற காவல்துறை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டு, உங்கள் திமுகவில் உள்ள அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதை பற்றி எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை பெரிய அளவுக்கு இஷ்யூவாக ஆக்காமல் அதை நீங்கள் மூடி மறைத்து விட்டு, எல்லா தவறுகளுக்கும் திமுக சொந்தமாக இருக்கும் பொழுது அரசின் பணம் ஏன் வரி பணத்தை கொண்டு போய் எதுக்கு கொடுக்குறீங்க? திமுக நிதியிலிருந்து கொடுங்க 10 லட்சம் ரூபா, நாங்கள் என்ன அதை வந்து எதிர்க்க போகிறோமா? அப்போ நீங்கள் மக்கள் பணத்தை கொடுத்து விட்டு தம்பட்டம் அடிப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம்? இது அயோக்கியத்தனத்தின் உச்சம். திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி செய்வது என்பது எதற்கு என்றால், வாயை மூடிடலாம், திமுக ஆட்சியின் மீது இருக்கிற பழி சொல்லி நீக்கி விடலாம் என்றால், அதற்கு உங்கள் பணத்திலிருந்து நீங்கள் தரணுமே தவிர, எங்கள் வரி பணத்திலிருந்து நீங்கள் செய்த தவறுக்கு எதற்காக கொடுக்கணும்? நாங்கள் ஏன் பொறுப்பு இருக்கணும்? இந்த நாட்டின் இராணுவ வீரன் இறந்தாலோ, பட்டாசு தொழில் செய்து அவர்கள் வெடிக்கப்பட்டு இறந்து விட்டாலோ, அல்லது தேசத்திற்காக போராடியவர்கள் யாராவது இறந்து போய்விட்டாலோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு மிக முக்கியமான இறப்பு இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் அளவுக்கு கொடுத்துட்டு, சாராயம் குடிச்சவனுக்கு மட்டுமே 10 லட்சம்ன்ற கேள்வி இன்னைக்கு மக்கள் பேசுகிறாங்களா இல்லையா? அதை நீங்கள் பரிதாபம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் இந்த தவறுகள் தொடர்ந்து நடக்குது அப்படின்ற கவலையே எல்லோருமே பிரதிபலிக்கிறாங்க. இது வந்து அடிப்படை. அதை தாண்டி நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு RS பாரதி திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர், அவர் என்ன பேசுகிறாருன்னா, இதற்கு பின்னால் அதிமுக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம், இதற்கு பின்னால் வந்து பாஜக இருக்குன்னு நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பேசுறத பார்க்கிறோம். அண்ணாமலையே பின்னணியில் இருப்பாருன்னா இது வந்து இது எதுக்குன்னா, எப்படியாவது மடை மாற்றணும். இன்னைக்கு திமுகவுக்கு பெரிய தலைகுனிவாயிருச்சு, பதில் சொல்றதுக்கு திராணியற்று போய் இருக்கிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய 2 எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்களே வந்து இது நாங்கள் செய்யலை அப்படின்ற அளவுக்கு அவர்களே மீடியாவை சந்தித்து சொல்ற அளவிற்கு இழி சொல்லியும் பழி சொல்லியும் அவர்கள் ஆளாகி விட்டார்கள். மக்கள் திமுகவை புறக்கணிக்கிறாங்க. இப்போ இதை டைவர்ட் பண்ணணும், எப்படியாச்சும் செய்தியை மாற்றணுன்றதுக்காக இதில் அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கிறது, இதில் வந்து பாஜகவிற்கு தொடர்பு இருக்குன்னா பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான். திமுக இவ்வளவு கேடுகட்ட நிலைக்கு போகணுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் என்ன கேட்குறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மாதிரி நீங்கள் இங்கே காவல்துறையை அணுகினால்தான் சரியாக வரும். உத்தரப்பிரதேசத்தில் பாருங்க, ஒரு பெண் காவலரிடத்தில் தவறாக நடந்து கொண்டு ஒரு டிஎஸ்பி உடனடியாக அவரை வந்து பணியிறக்கம் செய்து ஒரு கான்ஸ்டேபிளாக மாற்றுறாங்க. யோகி அரசு அப்படி செய்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டைல். நீங்க காவல்துறை என்பது எதற்காக இருக்கணும்? மக்களை பாதுகாப்பதற்காக, மக்கள் மத்தியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காகத்தானே தவிர, மக்களை பாதுகாக்கிற காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகளே எல்லை தாண்டினால் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். இப்போ ஒரு அரசு வந்து காவல்துறை மேல பனிஷ்மெண்ட் கொடுத்தா நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் யாரு நினைப்பான்? இவர்கள் ஊழல் செய்தால், இவர்கள் கொள்ளையடித்தான் நினைப்போம். திமுக நினைக்கிறதுல நியாயம் இருக்கு. செம்மண் திருட்டிலிருந்து, ஊழல் செய்வதிலிருந்து, அரசு அதிகாரிகள் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுலேருந்து, பணியாளர்களுக்கு வந்து அவங்களுக்கான பென்ஷனை தராமல், அவங்களுக்கான என்ன சொல்றது, இந்த அரசு பணியாளர்கள், இந்த பஸ் ஓட்டுறவங்களா இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து கதறாங்க. 2 வருஷம் ஆச்சு அவர்கள் வேலையை விட்டு முடிஞ்சிட்டு நின்றா கூட அவர்களுக்கான தொகை இன்னும் வந்து சேரவில்லை. அப்போ இதையெல்லாம் வந்து இவர்கள் போராட்டம் நடத்தினா, இவர்கள் வேலை வாய்ப்பு தரன்னு சொல்லிட்டு தராமல் இருந்தால், இவர்கள் சட்டம் ஒழுங்குக்கு மாற்றமாக காரியம் செய்தால், இவர்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை வேணும். அதனால காவல்துறை என்ன செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். அங்க அப்படி கிடையாது. யோகி அரசை பொறுத்த வரைக்கும் காவல்துறையாக இருந்தாலும் தப்பு செஞ்சா பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு டிஎஸ்பியை கான்ஸ்டபிள் ஆகணும், யோசிச்சு பாருங்க, அவர் போக முடியுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? அப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பணி செய்யும் பொழுது அடுத்த காவல்துறையில் உள்ள ஒவ்வொரு போலீஸ்காரர்களும் நெஞ்சில பயம் வரும். அம்மாடி நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது, வருமா இல்லையா? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கள்ளக்குறிச்சிக்கு முன்னால் அங்க
இதில் நடந்துச்சு இல்லைங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்துச்சு, மதுராந்தகத்தில், மரக்காணத்தில், இங்கெல்லாம் வந்து உயிரிழப்பு நடந்ததில்ல. அப்பவே திரு ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கணும், சம்பந்தப்பட்ட எஸ்பியிலிருந்து டிஎஸ்பியிலிருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாரும் மீது கிரிமினல் கேஸ் பதிவு செய்து விட்டு அவர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்கணும், டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். அல்லது குறைந்தபட்சம் ஒரு எஸ்பியா உள்ளவங்களை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு எஸ்ஐயா போட்டு பாருங்க, அடுத்து ஒரு எஸ்பி இப்படி செஞ்சிருவாரா, அடுத்து ஒரு டிஎஸ்பி இப்படி துணிஞ்சிருவாரா? உங்களுக்கு நெஞ்சில் பயமே இல்லாத வேலையை தைரியமாக சஸ்பெண்ட் என்று சொல்லிவிட்டால் அடுத்த 3 மாசத்துல அவங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப என்ன நடக்கும்? அடுத்த வருஷம் இதை விட 100 பேர் சாகுவாங்க. இதுதான் நடக்க போகிறது. அப்ப கல்வராயன் மலையில வந்து அதிகபட்சமாக சாராயம் காய்ச்சறாங்கன்னு இந்த அரசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப உளவுத்துறையே இங்க இல்லையா, தூங்கி கொண்டு இருக்கிறதா? எந்த தகவலும் இல்லாமல் தமிழக முதல்வர் இருக்கிறார் என்றால் அதுக்கு பேசாம ரிசைன் பண்ணிட்டு போங்க. தகுதியற்ற தமிழக முதல்வர் ஏன் தமிழகத்துக்கு தேவை? எங்க வரி பணத்தை நாசமாக்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 கோடி 10 கோடி நீங்க வந்து இப்படி சாராயத்துல இறக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பீங்கன்னா பணமும் ஒன்று வேஸ்ட். ரெண்டாவது, ஏறக்குறைய இன்னைக்கு வரைக்கும் 60-70 தாய்மார்கள் தங்களுடைய தாலிகளை இழந்திருக்கிறாங்க. குழந்தைகளுடைய அழுகுரல் கேட்குது, அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்லைன்னு சின்ன சின்ன வாலிபர்கள் 5 பேர் இறந்து போயிட்டாங்க, பெண்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த மனசாட்சியே இல்லாமல் இவ்வளவு மோசமான செயலை செய்து கொண்டு அப்புறம் வந்து மடைமாற்றுவதற்கு பாஜக காரணம்னு RS பாரதி பேசுறதும், கொஞ்சமா குடிங்கன்ட்டு திமுகவுடைய கூட்டணியில் கமலஹாசன் பேசுவதும் எல்லாம் கேலிக்குரியது மட்டுமல்ல. திமுக என்றால் அவமானம், திமுக என்றால் தேச நலனுக்கு எதிரானது, திமுக என்றால் மக்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சியாளர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இதை நாங்கள் விடமாட்டோம். கடந்த காலத்தில் திமுக என்றால் சிந்தட்டிக் ட்ரக்ல இருந்து போதைப் பொருள் மாஃபியாக்களை அரவணைக்கக்கூடியது அப்படின்றத நாங்கள் பார்த்துருக்கிறோம், கண்டிச்சிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். அடுத்த கட்டமாக இன்றைக்கு சாராய உயிரிழப்பு, இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த போதைப் பொருட்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் கற்பழிப்பு, இதெல்லாம் தொடர்ந்து நடக்குதுங்க. இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் இலக்கு 2026 ஆட்சி மாற்றம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும். ஏன்னா நாங்க மட்டும்தான் உறுதியாக சொல்றோம், எங்களுடைய ஆட்சி வந்த 3 ஆண்டுகளில் நிச்சயமாக டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய சாராய கடைகளை முற்றிலுமாக அகற்றுவோம். ஏன்னா சாராயத்தில் கொள்ளை அடிக்கிறாங்க. டாஸ்மாக்னு வச்சுக்கிட்டு ஒரு குவார்ட்டர் 150 ரூபா, 150 ரூபாய்க்கு குவார்ட்டர் வித்தாங்கன்னா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவன் பார்ப்பான், ஏழைபாலை குடிக்க முடியல, அவன் சாராயம் குடிக்கின்ற மாதிரி மனநிலை இருக்கு. நீங்களே கொஞ்சமா குடி, நல்லா குடி, அவனை மதுப்பிரியர்னு சொன்னீங்கன்னா அவன் திருந்துவா செய்வான். ஒரு அரசே இப்படி சொன்னா அப்போ அவன் என்ன பார்க்குறான், 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்கதா குடிச்சிட்டு அந்த வேலை செஞ்ச வழியை போக்கணும்னு சொல்லி அவன் அந்த மனநிலைக்கு ஆளாக்கிட்டான். அவனை மீட்டு வருவதற்கு பதில் தவறான வழிகாட்டியாக இந்த திமுக ஆட்சி இருந்ததின் விளைவு இவ்வளவு பெரிய ஆபத்து. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், 3 ஆண்டுகளில் முழுமையாக மதுக்கடைகளை மூடுவோம். இது எங்களுடைய வாக்குறுதி. இதை நிகழ்த்தி காட்டுவோம். அதே வேளையில் மது குடிக்கக்கூடியவர்களை மனநிலை அளவில் அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களுக்கான மாற்று தயாரிப்பு என்று கல் என்று சொல்லக்கூடிய இயற்கையான உணவு முறையில் உள்ள நம்முடைய பழங்கால தொன்மை வாய்ந்த தமிழர்கள் பயன்படுத்தி அது போன்ற ஒரு நீரை பருகலாமே தவிர அது பெரிய அளவிற்கு ஒரு போதையை ஏற்படுத்தி இங்கே ரோட்டில் விழுகிற மாதிரியோ அல்லது கல்லை குடிச்சிட்டு ஒருத்தன் கொலை செய்கிறன்ற மனநிலையே போகாது. அது ஒரு உணவுப் பொருளில் ஒரு பாகம். எந்த மருத்துவருமே கல் குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரலாம் யாருமே சொல்லலை. அப்போ நியாயமான ஒரு உணவுப் பொருளாக உள்ளதை நாங்கள் கொண்டு வருவோமே தவிர மனித குலத்திற்கு எதிரான மதுவை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம். அதற்காக போராடுவோம். இந்த 2 ஆண்டுகள் திமுகவுடைய அத்துணை மோசடிகளை எப்படி நாங்கள் வெளியேற்றுகிறோமோ, மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வோமோ, அதே போன்று இந்த மதுவினால் இருக்கக்கூடிய தீமையை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்யும். இல்லை, பேசும்போது சரியான கருத்தை முன் வச்சிங்க. இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த ஓய்வூதிய தொகை, அந்த அவங்களுக்கான அந்த சம்பளம் எல்லாமே சரியாக வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. கொடுத்துட்றோம் நீங்கள் இப்போ இயக்குங்க. அதுவும் குறிப்பாக அந்த பண்டிகை நாட்களில் தான் பண்ணுவாங்க. உடனே பேசி உடனே இது பண்ணிடுவாங்க, திரும்ப போயிடுங்க பணிக்குன்னு சொல்லி. அவங்களுக்கு கொடுக்காத அந்த முன்னுரிமை கொடுக்காத அந்த தொகையில் முன்னுரிமை கொடுக்காத அந்த அரசு இந்த சாராயம் கொடுத்து இறந்தவங்க இதில் இவ்வளோ முன்னுரிமை கொடுக்கறது காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க நான் சொல்கிறேனுங்க, ஆட்சியாளர்கள் அவமானத்தை சந்திக்க கூடாது என்பதற்காக அதிரடியாக எடுக்கிற தீய முடிவுகளில் இது ஒரு முடிவு. அரசுக்காகவே உழைத்து 40 ஆண்டுகள் அந்த வேலை பணியை முடிக்கும் பொழுது அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? நான் உழைச்சதுக்கான அந்த ஈட்டு தொகையை கொடுங்க, நான் அதை வைத்து ஏதாவது ஒரு வீடு கட்டிக்குவேன், இல்லை என்னுடைய குடும்பத்தை பராமரித்துக் கொள்வேன் என்றால் அதை கொடுக்காம அவன் சாகடிக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் கிடக்கிறாங்க. தனக்கு தேவையான சட்டப்படியான உரிமையை பெறுவதற்கு இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மருத்துவர்கள்ல இருந்து, செவிலியர்கள்ல இருந்து, பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள்ல இருந்து, எல்லா துறைகள்லையும், ஆசிரியர்கள்ல இருந்து, குழந்தையோடு வந்து ரோட்ல போராடினா அவர்களை காட்டு மிராண்டித்தனமா காவல்துறை இழுத்துட்டு போய் கைது செய்கிறது. இவர்களுக்கெல்லாம் தராத பணத்தை, ஒரு இராணுவ வீரன் இறந்து போய்விட்டால் கூட அவனுக்கு தராத பணத்தை
சாராயம் குடித்து இறந்து போன ஒரு குடும்பத்திற்கு தருகிறது என்றால் திமுக நிதியிலிருந்து தாருங்கள், ஏன் அரசு பணத்திலிருந்து தருகிறீர்கள், ஏன் இந்த அநியாயம் செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்வியை திமுக கூட்டணியில் இருக்கிற வேற யாருக்காச்சும் கேட்க வக்கு இருக்கா? நான் கேட்கிறேன், எதிர்க்கட்சியாக நீங்க இருக்கும்போது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது என்னவெல்லாம் நீங்கள் எதிர்த்து போராடினீங்க, சமூக ஆர்வலர்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். இன்னைக்கு எங்க போயிட்டாங்க இந்த சமூக ஆர்வலர்கள்? எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? எல்லாருக்கும் கவனிப்பு, எல்லாருக்கும் கவனிப்புங்க. இப்போ டாஸ்மாக் விற்பனையில ஷேர் போகணும்னா திருமாவளவன் கட்சி இருக்காருன்னா அதுக்கு ஒரு ஷேர், கம்யூனிஸ்ட்னா அதுக்கு ஒரு ஷேர், அப்படி இருந்தால் தானே இப்படி வாய்ப்பு தீர்ப்பாங்க. இவர்கள் அந்த ஷேர் போகலைன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? நியாயமா போராடிப்பாங்கல்ல. கம்யூனிஸ்ட் போராடல, திருமாவளவன் போராடல. திருமாவளவன் எப்பயுமே போராட மாட்டார்னு வச்சுங்க. பட்டியல் சமூகத்தை திமுக இழிவுபடுத்தினாலும் அதை கண்டுகொள்ளாமல் சகோதர சுட்டுதல்னு தான் அவர் பேசுவார். அவர் அந்த மாதிரி மனநிலைக்கு போயிட்டார். ஏன்னா திமுகவோடு இருப்பதனால தான் அவருக்கு ஒரு கட்சிக்கான அங்கீகாரமே இத்தனை வருஷத்துக்கு பிறகு கிடைச்சிருக்கு. அதனால் இவர்களை பொறுத்தவரை சுயநலத்தை ஆதாயமாக வைத்து செய்யக்கூடியவர்கள். திமுக கூட்டணியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு பாஜக தான் தீர்வு. அதுதான் முதலாக மக்களுக்கான போராட்டத்தை நடத்தியது. ஒரு ஜனநாயக போராட்டத்தை நடத்தும் பொழுது கூட காவல்துறை என்கிற ஏவல் துறையை வைத்து திமுக எவ்வளவு அடக்குமுறை செய்தது. வேலூர்ல என் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். ஒவ்வொரு பெண்கள் வரும் பொழுது சேரும் பொழுதுதான் உடனடியாக பஸ்ஸில் அவசரப்பட்டு அவர்களை கைது செய்து ஏற்றுகிறார்கள். நாங்க எங்களுடைய போராட்டம்னு பேச ஆரம்பித்தாவே கண்டன குரலை எழுப்பினாலே உடனடியாக காவல்துறை ஏதோ ஒரு அக்யூஸ்ட கைது செய்யற மாதிரி எங்களை தரதரண்டு இழுத்துட்டு போறாங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமாக காவல்துறையை இந்த அரசு பயன்படுத்துகிறது, நெருக்கடியை தருகிறது. எங்களுக்கு காவல்துறையின் மீது கோபம் என்பதை தாண்டி இந்த அரசு சொல்வதைத்தானே காவல்துறை அதிகாரிகள் கேட்கிறார்கள். அப்ப இந்த அரசு ஜனநாயகத்தின் குரல் வலையை 60 பேர் இறக்குறாங்கன்னா அந்த 60 பேருடைய இறப்புக்கு நியாயம் கேட்டு போராடக்கூடிய இந்த போராட்டத்தை முடக்குவது, கைது செய்வது, சத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனா இதை விட ஒரு சர்வாதிகார ஆட்சியை பார்க்க முடியுமா? இந்த சர்வாதிகார திரு ஸ்டாலின் தான் செஞ்சாரு. சட்டையை கழிச்சிட்டு வெளியே சொன்னாரு, ஐயோ ஜனநாயக குரல் வழியை நெருக்கிறார்கள் சொன்னார். அவமானமான ஒரு ஆட்சியில இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது. இந்த அவமானத்தை தமிழக மக்கள் துடைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீக ரீதியாக பதவி விலக வேண்டும். அவர் விலகாவிட்டால் அவர் விலகுவதற்கான ஏற்பாட்டை தமிழக மக்கள் செய்வார்கள். சார், பேசும்போது சொன்னீங்க திருமாவளவன் அவர்கள் ஒரு கண்டன குரல் கூட எழுப்பலை அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக அந்த இறந்து போன 57, 58 பேர்ல பட்டியலை சேர்ந்தவர்கள் தான் அதிகம். அப்படிங்கும்போது திருமாவளவன் குரல் கொடுக்காம இருக்குது அந்த கூட்டணி தர்மத்தினால தான் குரல் கொடுக்காம இருக்காரா? நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனுங்க. கடந்த காலத்தில் வேங்கை வயல் விஷயத்திலிருந்து பல காரியங்களை நாம் பார்த்துருக்கோம். பட்டியல் சமூகத்தினுடைய அக்கறையில் நலன் இல்லாமல் அந்த மக்களையே திசை திருப்பி தானே வச்சிருக்கிறாரு. திமிரி எழு, திருப்பி அடி, ரவுடித்தனம் பண்ணு, கட்ட பஞ்சாயத்து பண்ணு, அடுத்த சாதி பெண்களை இழுத்திட்டு வா, அதுதான் நமக்கான பெருமை, இப்படி பேசி ஒரு சமூகத்தை வன்முறை சமூகமா ரவுடியிச சமூகமா மாற்றியதில் தான் திருமாவளவனுக்கு பங்கு இருக்கு. ஒரு பக்கம் சிறுபான்மை சமூகத்தில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கெல்லாம் மறைமுகமான ஒரு ஆதரவை தருவது, தடை செய்யப்பட்ட PFI என்ற அந்த அமைப்பு மேடைகள் நின்று அவர்களை ஊக்கப்படுத்தி பேசுவது, நரேந்திர மோடி அவர்களை இழிவுபடுத்தி பேசுவது, இதெல்லாம் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டைல். இந்த ஸ்டைலு, இந்த ஆபத்தான வழிமுறையைத்தான் அப்பாவி மக்கள், பட்டியல் சமூகத்தில் உள்ளவர்களும் அல்லது இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களும் இவர் தலைவர் நல்லவர் நினைச்சு ஃபாலோ பண்றவங்களுக்கு ஆபத்தான வழியை காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி இங்க அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு நீங்க பாருங்கன்னா ஒரு 40 சகோதரர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இறந்திருக்கிறாங்க. அப்ப இவருடைய குரல் வலுவா இருந்திருக்கணும். தமிழகம் முழுக்க இவரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கணும். பட்டியல் சமூகத்தினுடைய தேசிய SC/ST கமிஷனுடைய சேர்மன் இங்க வரணும், இது நியாயமா இந்த இவர்களுக்கான இன்னும் கூடுதலான தொகை தேவை, அதை பெற்றுத்தரணும் அப்படின்னு இவர் பேசியிருக்கணும். இவர் பேசுறதுல எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். SC/ST சேர்மனுக்கு கடிதம் எழுதி அவங்க இங்க பாருங்க, அவங்களுக்கான நிதியுதவிக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க. ஒரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி உடனடியாக இதை CBI விசாரணை வேண்டும், ஏனென்றால் இவர்கள் CBCID விசாரணை என்றாலும் அதுவும் தமிழக போலீஸ் தான் விசாரிக்க போது, ஒரு சார்பாக இருக்கும், இவர்கள் மீது நம்பகத்தன்மை இல்லை என்று சொல்லி CBI விசாரணையை நாங்க தான் முதல்ல கேட்கிறோம். பட்டியல் சமூகத்திற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எது தேவையோ அதை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார். பட்டியல் சமூகத்தின் அடையாளம் என்று சொல்கிற திருமாவளவன் அவமானமாக வாய்ப்பொத்தி திமுகவின் எலும்பு துண்டுகளுக்காக மௌனம் காக்கிறார். இன்றைய தேதி வரை அந்த சமூக மக்களை போய் பார்த்து உங்களுக்கு ஆதரவா நான் குரல் எழுப்புறேன், உங்களுக்கான நிதி உதவி பத்தாதுன்னு எதையாவது ஒன்று பேசியிருக்கணும் இல்லைங்க. பேசலன்னா இவர் பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கே
ஒரு தவறான முன்னுதாரணம், ஒரு சாபக்கேடு. இவரை போன்றவர்களை பட்டியல் சமூகம் ஒதுக்க வேண்டும் என்பதற்கு கண்ணு முன்னால வேங்கை வெயில் முடிந்திருக்கு. அடுத்து கள்ளக்குறிச்சி சம்பவம். இனிமேலாவது அந்த சமூகம் திருந்தும், திருமாவளவனை ஒதுக்கும்னு நம்ம நம்பலாம். சார், ஒரு பக்கம் உங்களை மாதிரி ஆட்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, பாஜக தரப்பில் பலரும் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன சொல்றீங்க? இது வந்து சிபிசிஐடி வழக்கு விசாரிச்சா அவங்களுக்கு சார்பாக பண்ணிடுவாங்க, ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் விசாரிக்குது, நீங்க ஒரு பக்கம் சொல்ல. திமுக என்ன சொல்றாங்கன்னா சிபிசிஐடி வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க ஏன் சிபிஐ கேட்கறாங்கன்னா அண்ணாமலைக்கு சேர்ந்தவர்கள் இதில் இருக்காங்க பின்புலத்தில், அவங்களை காப்பாற்றணும், அதனால தான் சிபிஐ கேட்குறாங்க வழக்கு விசாரணை கையில் எடுக்கணும்னு அப்படின்னு ஆர்எஸ் பாரதி ஒரு பக்கம் சொல்றாரு. இரண்டு வகையான கருத்துக்களா இருக்கு. கடந்த காலங்களில் திமுக ஆட்சி இல்லாத எதிர்க்கட்சியாக அவர்கள் இருந்த பொழுதெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்டாங்களே. அப்போ அதெல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் எதற்காக, திமுகவில் உள்ளவர்கள் இந்த தவறில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அதை மறைப்பதற்கு சிபிஐ விசாரணை கேட்கலான்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிட்டா நாங்கள் சிபிஐ விசாரணை ரொம்ப ரேராக 2-3 வழக்குகளில் கேட்டிருக்கிறோம். திமுக ஏறக்குறைய 50 வழக்குகளில் கேட்டிருக்கு. இந்த 50 வழக்குகளை பட்டியலிட்டு இதிலெல்லாம் திமுக சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறது. அப்போ இத்தனை வழக்குகளையும் இவர்களுக்கு நேரடியாக ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருக்கு முன்னால் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையதுன்னு திமுக ஏற்றுக்கொண்டால் இந்த வாதம் சரின்னு சொல்லலாம். அதை அவர்கள் ஏற்க மறுத்தால் அப்போ இது எப்படி வாதம் சரியாக இருக்கும்? தேவையில்லாமல் அவர்கள் பயப்பட வேண்டாம். உண்மை நிலையை சிபிஐ கண்டுபிடிக்கும். ஒருவேளை அதில் திமுகவுடைய அமைச்சர்களுக்கும் திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கும் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்றால் கைது செய்யும். அதனால தவறான நபர்களை சிபிஐ நடவடிக்கை எடுக்காது. உங்களை மாதிரி பொய் வழக்கு போடுற வேலை சிபிஐக்கு கிடையாது. தரோவா செக் பண்ணி ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோட தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவர்கள் விசாரணை ஏற்கக்கூடியதாக இருக்கணும். இங்கே இல்லை காவல்துறை நாங்கள் நம்ப தயாரில்லை என்பதுதான் எங்களுடைய மாநில தலைவரின் சரியான வாதம். அந்த வாதத்தை இன்றைக்கு பல கட்சிகள் முன்மொழிகிறது, வரவேற்கிறோம். இல்லை, ஒரு பக்கம் இந்த கள்ளச்சாராய வழக்கில் வந்து திமுகவுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு பக்கம் வந்து உதயசூரியன், ஒரு பக்கம் வசந்தவர்கள் மீது குற்றங்களை சாத்துறாங்க. குறிப்பாக அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சொன்னாங்க எங்களை நஷ்டஈடு கொடுக்கணும், அவதூறான கருத்துக்களை பரப்புறாங்க அப்படின்லாம் வந்து அந்த தரப்புலேருந்து பேசியிருக்காங்க. இது அவதூறு கருத்தாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உண்மை கருத்தாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு தெரிந்த ஆதாரங்களை வைத்துத்தான் மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் பேசியிருக்கிறார். இவங்க சட்ட ரீதியாக மானநஷ்டம் கேட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் அவரை சந்திப்பார், எதிர்கொள்வார். இல்லை, நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது காமெடியாக கூட போடுவாங்க. இதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரேஷன் கடையில் கூட அந்த மதுலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஒரு கார்டுக்கு இத்தனை பாட்டில் அப்படின்னு கேலியாக பேசுகிறாங்க. இது வருங்காலத்தில் திராவிட கட்சிகள் ஆளும் இந்த பொழுதிலே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திராவிட கட்சிகள் ஆளக்கூடிய இந்த தமிழகம் என்பது சாராயத்தால் தான் சீரழிந்திருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களை ஆரம்பித்த இந்த சனியன், இந்த சாராய விற்பனை என்பது திரு ஸ்டாலினோட முடியாது. அடுத்து உதயநிதியை இவர்கள் கொண்டு வந்தால் அவரும் இதே தான் பண்ணுவார். இவங்க எந்த அளவுக்கு கேடுகிட்டு போயிட்டாங்கன்னா, சாராயம் குடிக்கிறவனா மதுப்பிரியர்னு சொல்ற இதே சாராய அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாருன்னா, டெட்ரா பேக் இருக்குல்ல, இந்த பிள்ளைங்க ஜூஸ் குடிக்கும்ல அந்த சின்ன பாக்கெட்டு, அந்த மாதிரி டெட்ரா பேக்ல நாங்கள் சாராயம் கோட்டை கொண்டு வருவோம்னா இதை விட ஒரு மானங்கெட்ட ஒரு கட்சி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எவ்வளவு கேவலமாக இருக்குங்க. எங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பழக்கணும், இளைஞர்களை வந்து அந்த மாதிரி ஆரோக்கியமாக கொண்டு போகணும்னு சொல்ல வேண்டிய அரசு டெட்ரா பேக்கில் சாராயம் கொண்டு வருவதற்கு நாங்கள் வந்து ஆய்வு கூட்டம் நடத்துகிறோம், அதை விரைவில் கொண்டு வருவோம். அது எதுக்குன்னா ஹாஃப் வாங்கினா ஒருத்தர் வந்து முழுசாக குடிக்க முடியாது, அந்த சாராயம் பாதி வேஸ்ட்டாக போயிடும். அது என்ன கருமாந்திரம், பீரு ஒயின் ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க, இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒருத்தர் குடிப்பதற்கு டெட்ரா பேக்கு, அவர் வேணும்னா 2 பாக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு. குடிக்கு எவ்வளோ தேவை, சாராயம் ஏன் வீணாகக்கூடாதுன்னு இவ்வளவு குடிகாரங்களுக்கு வக்காலத்து வாங்குற இந்த அரசு ரேஷன் கடையில் சாராய கடையை பக்கத்திலே வச்சு அதை வந்து ஓரளவுக்கு கம்மி விலையில் கொடுக்குறேன்னு நாளைக்கு கொண்டு வந்தாலும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் சாராயத்தை நம்பித்தான் இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது. சாராயத்தை வைத்துத்தான் 45,000 கோடி ரூபாய்களை சம்பாதிக்கிறார்கள். சாராயத்தின் மூலம் எத்தனை சாவுகள் விழுந்தாலும் இலவு வீட்டில் அரசியல் பண்ணி அதன் மூலமாக மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிற இந்த மோசமான அரசை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். மக்கள் எழுந்து நிற்கணுங்க, மக்கள் போராட வரணும். ஒரு கட்சியாக பாஜக வரும் பொழுது கூட பெரிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வராததற்கு என்ன காரணம்னா அவர்களுக்கு பெரிய உணர்வு இல்லையோன்னு எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்கிறது. ஏன்னா நம்ம வரிப்பணத்திலிருந்து இந்த பணத்தை கொடுக்கிறார்கள், நம்ம ஏன் இந்த கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு மக்கள் சிந்திக்கணும்ல. பேயா போன வருஷம் இறந்தாங்க, அதுக்கும் போலீஸ் சஸ்பெண்ட், இந்த வருஷம் அதுக்கும் சஸ்பெண்ட், அடுத்த வருஷமும் 100 பேர் சாகுமா, அதுக்கும் சஸ்பெண்டா? மக்கள் கேள்வி எழுப்பணும்லங்க. ஒரு அரசியல் கட்சியாக தார்மீக ரீதியாக நாங்கள் போராடுகிறோம் என்றால் மக்கள் எங்களோடு வந்து குரல் எழுப்பணுமா இல்லையா? அப்ப மக்களை நினைத்தும் ஒரு பக்கம் கவலையா இருக்கு. மக்கள் சிந்திக்கணும் அப்படின்றத பார்க்கணும். குறிப்பா இஸ்லாமிய சமூகம் என்பது இன்னும் அதிகமாக சிந்தித்திருக்கணும், போராடி இருக்கணும். ஏன் இஸ்லாமிய சமூகம் வாய்ப்புத்தி இருக்கிறது?
இதே திரு ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும், திரு ஆலூர் ஷானவாஸா இருக்கட்டும், திரு நெல்லை முபாரக்கா இருக்கட்டும், இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? கடந்த கால ஆட்சியில் பயங்கரமாக சாராயத்துக்கு எதிராக குதிச்சாங்க. இது எங்கள் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது, நாங்கள் அதற்காகவாவது போராடுவோம், அதிமுகவை வந்து ஒழித்து கட்டுவதற்கு சாராயம் இவர்கள் என்னெல்லாம் டைலாக் பேசினாங்க. நான் கேட்குறேன், இப்போ இஸ்லாம் உங்களுக்கு சொல்லலையா? திருக்குறான் என்ன சொல்லுது? இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். திருக்குறான் சொல்கிறது, நீங்கள் மதுவாக இருக்கட்டும், சூதாட்டமாக இருக்கட்டும், குறிபார்ப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் தீய சாத்தானுடைய வேலை. ஒரு காலத்திலும் நீங்கள் இதன் பக்கம் நெருங்கக்கூடாது. நீங்கள் இப்படி இதை நெருங்காமல் எதிர்த்து நின்றால்தான் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். அப்ப அரசியல் கட்சி என்பதை தாண்டி மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் திமுகவை எதிர்த்து, சாராயம் விற்பனை எதிர்த்து இஸ்லாமியர்கள் களம் கண்டிருக்கணுமா இல்லையா? இந்த இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட மானங்கட்ட ஜவாஹிருல்லா போன்றவர்கள் எலும்பு துண்டை வாங்கிக்கிட்டு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார். இவரை நம்பி இன்னும் 100 பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். எத்தனை பேர் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் பொய் வழக்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த ஜவாஹிருல்லா ஏன் எதிர்த்து கேட்கல? ஏன் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யல? ஏன் அந்த மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்லல? வாய்ப்பத்தி இருக்கிறாங்கன்னா இவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது பெரிய அருவருப்பா மக்கள் பேச மாட்டாங்களே. என்னடா இஸ்லாமியர்கள்னா ஆட்சி மாறினா வாயை பொத்திக்குவானுங்க, ஆட்சி அதிமுகவாக இருந்தால் மதுவுக்கு எதிராக நாங்கள் இஸ்லாமியர்கள் குரல் கொடுப்போம்னா மதத்தின் மீதும் இவர்களுக்கு பற்று இல்லையான்னு ஒரு காமன் ஹிந்து நினைக்க மாட்டாங்களா? ஆளுநர் ஷானவாஸ் என்ன செய்யறாரு? நபிகள் நாயகத்தை பின்பற்றுவோம் சொல்வதற்கு தகுதியற்றவர் இவர். நாங்கள் ஈவேராவை பின்பற்றக்கூடியவன் என்பதில் பெருமைப்படுகிறேன். அப்ப ஈவேராவுடைய வழியில் இருக்கிறார்னா குறைஞ்சபட்ச சாராயத்தை எதிர்க்கணும்ல, கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல, உங்க தலைவர்கிட்ட நீங்க சொல்லணும்ல, இல்ல அறிக்கையில பேசுங்க. மோடி அவர்கள் என்ன நலத்திட்டங்களை செய்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராகவே திருப்புவதில் பிம்பப்படுத்துற நீங்கள், முத்தலாக் என்பது இஸ்லாமிய சட்டம் என்பதே இல்லை, அது வந்து இஸ்லாமிய சட்டங்களில் இல்லாத ஒன்றை இங்க இந்தியாவில் புகுத்தி பெண்கள் பாதிக்கப்பட்டால் அதை மோடி அவர்கள் நீக்குகிறார். இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை சரியான முறையில் கொண்டு வந்திருக்கும் பொழுது இவர்கள் என்ன செஞ்சாங்க? அதுக்கு எதிர்த்தாங்க. பார்த்தீர்களா, எங்கள் ஷரியா சட்டத்திற்குள் மோடி கொண்டு வந்துட்டார்னு. இந்த மானங்கெட்ட ஆளுர் ஷானவாஸிலிருந்து, ஜவாஹிருல்லாலிருந்து, நெல்லை முபாரக்லேருந்து, தமீமுன் அன்சாரின் இன்னும் எவ்வளவு குப்பைகள் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் இருக்கிறார்களோ இவர்கள் அத்தனை பேர் ஒத்த குரல்ல பேசுனாங்கல்ல. ஏன் இதுக்கு பேசுங்க? சாராயம் விற்கிறது எவ்வளவு பெரிய மோசமான செயல், இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல். நீ அந்த கட்சிக்கு திமுக அடிமையா இருந்தாலும் நீ ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமியன் பிறப்பால் இதை நீ எதிர்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அந்த மக்களின் குரலா என் தொப்புள் கொடி உறவுகள் 60 பேர் இறந்து போயிருக்காங்க, நான் ஒரு இஸ்லாமியனாக களத்தில் நிக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நிக்காம எதற்கெடுத்தாலும் பாஜக, எதற்கெடுத்தாலும் மோடினா, இந்த மோசடியாளர்களை இஸ்லாமிய சமூகம் இப்பொழுது புரிந்திருக்கிறது. இவர்கள் சரியான முறையில் கொண்டு போகல, இஸ்லாமிய மக்களை தப்பா வழி நடத்துகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை தடை செய்வோம் சொல்றோம். ஆனா நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு இவர்கள் பிம்பப்படுத்துகிறார்கள். திமுக இன்னும் நிறைய சாராய கடைகளை திறப்போம் என்று சொல்லுகிறார்கள், டெட்ராப்பை கொண்டு வருவோன்றாங்க. அவர்களுக்கு இந்த ஆளுநர் ஷானவாஸும் ஜவாஹிருல்லாவும் மற்றவர்களும் எலும்பு துண்டுகளுக்காக கொடி பிடிக்கிறார்கள் என்றால் யார் பக்கம் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் என்று தயவு செய்து சிந்திக்க வேண்டும். அதற்கான சரியான தருணம். இதிலும் சிந்திக்காவிட்டால் இஸ்லாமிய சமூகம் நீங்கள் அரசியல் ரீதியாகவும் விழிப்புணர்வு அடையவில்லை, மார்க்கத்தின் அடிப்படையிலும் இஸ்லாமிய சட்டங்களை, திருக்குரான் சட்டங்களை புறக்கணிக்கிறீர்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரியும். சமூகம் சிந்திக்கும் என்று நான் நினைக்கிறேன். சார், இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில். அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் வன்கொடுமையை செய்ய தூண்டுறது இந்த மது தான். இந்த மதுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதுக்கு ஒரு துறை அமைச்சு அதுக்கு அமைச்சரை போட்டு இவ்வளவு வேலை பண்றாங்களே, இதை தடை செய்ய ஏன் திமுக முன் வர மாட்டேங்குது? வருமானங்க, கல்லா கட்டணும். ஏன்னா இவர்கள் எந்த தொழில் துறையும் பெருசளவுக்கு ஊக்குவிக்கல. இவர்கள் வந்து எந்த தொழிலா இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்தாலோ வெளிமாநிலங்க வந்து ஆரம்பிக்கணும்னா இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் பயந்து போய் அண்டை மாநிலங்களில் தான் தொழில் துறைகள் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இவர் வெளிநாடுகளுக்கு போய் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டுட்டு வரேன்றாரு. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார்? வெள்ளரிக்கை விட சொல்லுங்கள், ஒன்றுமே கிடையாது. அதனால் இவர்களுக்கு சாராயத்தை விட்டால் வேறு வழி இல்லை. மக்கள் செத்தாலும் பரவாயில்ல நினைக்கிற ஒரு மோசடி அரசு தான் திமுக அரசு. ஒரு அரசு என்பது தாய்மை மனப்பான்மை கொண்டதாக இருக்கணும். ஒரு தாய் தன் பிள்ளைகளை காப்பதை போன்று ஒரு அரசை நடத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் கருதணும். அவர் அப்படி கருதுகிற மாதிரி தெரியலை. அதனால் காவல்துறை ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கிறது. சாராயத்தால் தாங்க எல்லா தீங்குமே வரும். அதாவது நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெண் மூலியமாக ஒரு விபச்சாரம் செய்யணும், அது எவ்வளோ பெரிய பாவம், அது பாவமா, அது முதல்ல அவனுக்கு கொடுக்கலாமா?
அல்லது ஒருத்தன் குடிகாரனாக இருக்கிறது, குடியை கொடுத்துட்டா போதுமா, ஒருத்தன் கொலை செய்கிறது இது பாவமா, இதில் எல்லாத்துலேயும் பெரிய பாவம் என்னென்னா கொலை செய்கிறது பெரிய பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து விபச்சாரணும், லாஸ்ட்டாக தான் குடின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையுமே என்னென்னா ஒருத்தன் மது குடித்து விட்டால் அவன் விபச்சாரத்தையும் ரொம்ப ஈஸியாக செய்வான், ஈஸியாக அவன் கொலை செய்ய போயிடுவான். இந்த எல்லாத்திற்குமான ஊற்றுக்கண்ணாக மதுதான் இருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், ஏனைய மக்களும் இந்த கூற்றை ஒத்துக்குவாங்க. அதனால் இவ்வளவு பெரிய ஆபத்தான மதுவை நாம் நீக்க வேண்டும். மதுவில்லாத சமூகம் அறிவார்ந்த சமூகமாக தமிழகத்தில் உருவாகணும். கடந்த காலத்தில் இந்த மதுவில்லாத பொழுது எப்படி நாம் இருந்தோமோ அப்படி அறிவார்ந்த சமூகமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஆளும் தலைவர்கள் உண்மையாளர்களாக வர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் பாஜகவை மக்கள் ஆதரிக்க வேண்டும். அதுதான் தீர்வு. இல்லை, மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்னார். போன வருடம் இதே போல் 23 பேர் இறந்து போனாங்க. அப்போ அந்த கரம் எங்கே போச்சு? இதுதான் நாங்களுமே போராட்ட களத்தில் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவது ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதே தவிர நிதர்சனத்தில் அது கிடையாது. அவராகவே செயல்படுகிறாரா என்றே இன்னைக்கு நிறைய கேள்வி வருகிறது. வெறும் சீட்டை படிப்பது, யாரோ எழுதி கொடுப்பதை பேசுகிறார், வீராவசமாக ஒரு சின்ன வீடியோவை எடுத்துக்கிட்டு அதை போட்டு வைரல் பண்ணுறாங்களே தவிர உண்மையாகவே அவருடைய சுயநிலையில் செயல்படுகிறாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருப்பதினால் அவருடைய பேச்சுக்கள் பெருசாக மக்கள்கிட்ட எடுபடாது. இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறேன் என்றால் அடக்கி இருப்பதற்கு என்ன செய்தார் கடந்த காலங்களில்? ஜீரோ. இப்போ என்ன செய்ய போகிறார்? ஜீரோ. அதனால் இவர்கள் அதான் இரும்பு கரம் கண்டு அடக்குறோம்ன்றதுக்கு லட்சணம் என்னென்னா பாஜக தான் இதுக்கு காரணம், நாங்கள் மாற்றுவோம். அதுதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறது. சரியா? இரும்பு கரம் கொண்டு அடக்குவதாக இருந்தால் இந்த சாராயத்தை வந்து 5 ரூபா லாபத்துக்கு 10 ரூபா லாபத்துக்கு மலையிலேருந்து எடுத்து வந்து ஒருத்தன் விற்றான்ல, இந்த கண்ணுக்குட்டி மண்ணுக்குட்டின்னு ஒரு 3 பேர் 4 பேர், அவனை பார்த்தா தெரியும் சோத்துக்கே எல்லாமே இப்படி நின்று இருப்பானுங்க. அவங்களை பிடிச்சிட்டு பார்த்தீர்களா சாரு ஏன்டா இதை வச்சு கோடிக்கணக்கில் எவன் சம்பாரிச்சானு அவனை பிடிங்க, அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பிடிங்க, இந்த போலீஸ்காரர்கள் யாரெல்லாம் இருக்காங்க ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு மாதத்துக்கு இந்த காவல்துறையில் கள்ளக்குறிச்சியில் இவர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ இவர்களோட யார் தொடர்பில் ஃபோன் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி அந்த ரெக்கார்டை சர்ச் பண்ணுங்க. அப்போ அதில் உள்ள அந்த கருப்பாடுகள் காவல்துறையில் யார் அதை கைது செய்யுங்க, அரசியல்வாதி யார் அதை கைது செய்யுங்க. அது இரும்பு கரம் கொண்டு அடக்குவது. இதெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை தான் இதற்கு காரணம்னு RS பாரதியும் திமுகவும் பேசுனா இந்த லட்சணம் இவங்க இரும்பு கரம்னா அடுத்த கட்சி தலைவர்கள் மீது பாரத்தை போட்டுட்டு தப்பிக்க வழிபார்க்கிறார்கள். தேவையற்றது, அவமானமான செயல் இது. இதை திமுக நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நிறுத்துவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். இல்லை, இந்த சம்பவத்தில் எதிர்க்கட்சியாக எடப்பாடி மேலே கூட அவங்க அவ்வளோ ஒரு இது காட்டலை. அண்ணாமலை மீதே தொடர்ந்து காட்டுறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை சிங்கம் போது எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு தொண்டர்களும் உத்வேகத்தோடு களத்தில் நிற்கிறோன்னா அவருடைய போராட்டம் அவருடைய முன்னுதாரணம் எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை தருகிறது. இது திமுகவுக்கு பயமாக இருக்குது. அதனால் யார் அதனுடைய முன்னிலையில் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி மக்கள்கிட்ட தவறான சிந்தனையை கொண்டு போகணும்னு திமுக முயற்சி செய்கிறது. நிச்சயமாக அந்த முயற்சி பலிக்காது. இல்லை, அண்ணாமலை அவர்கள் பேசும்போதே சொல்லியிருந்தாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வரவே இல்லை, வந்தாலும் அவர் உள்ள மக்கள் வந்து அப்படி உள்ள அனுமதிச்ச மாட்டாங்க, பல பிரச்சனைகள் வரும், அதனால தான் வராமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கள்ளக்குறிச்சிக்கு வராத முதல்வர் ஸ்டாலின் அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகுது, அங்கே பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் போவார்ல, அப்போ அந்த வயது மூப்பு அதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு? அதாவது திமுகவை பொறுத்தவரை விக்கிரவாண்டி தேர்தலில் ஜெயிக்கும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம், அது வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் பாடுபடுகிறோம் என்பதெல்லாம் இருந்தாலும் நிதர்சனம் என்னன்னா இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும். அதற்கு காரணம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களையும் பூத் ஏஜென்ட்டுகளையும் எல்லாத்தையுமே அவர்களுக்கு சாதகமானவர்களாக வைப்பாங்க. பணம் நிறைய விளையாடும். அதை தாண்டி நாங்கள் தான் ஆளும் அரசு, இந்த தொகுதியில் வேறு யாராவது தேர்ந்தெடுத்தால் அவர் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவார். மக்கள் அந்த நம்பிக்கை சார்ந்து எங்கெல்லாம் பலவீனப்படுவாங்களோ அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். இதெல்லாமே நடக்கும். அதனால் இடைத்தேர்தலை வைத்து திமுக வந்து நாங்கள் சரி கண்டுட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. திமுக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 31% இன்றைக்கி 25% வாக்கு சதவீதம் இறங்கி இருக்கிறது என்றால் அது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 3.5% 11.5% பாஜக வந்திருக்கிறது என்றால் மக்களின் அமோக ஆதரவோடு நாங்கள் மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறோம். அதிமுகவை பின்னால் தள்ளிட்டு 12 இடங்களில் நாங்கள் 2வது இடம், திமுகவுக்கு சரிநிகர் போட்டியாக இருக்கிறோம்னா இது வளர்ச்சியின் பாதையில் இருக்கிறது. விக்கிரவாண்டியில் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்து வெற்றி பெறுவார்கள். இது நிதர்சன உண்மை, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராடுகிறோம். விக்கிரவாண்டியில் நியாயமான உண்மையான ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றோர்களும் இந்த விஷச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக குரல் எழுப்புகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக அவர்கள் வாக்களிப்பார்கள். மிகுந்த வாக்கு வித்தியாசம் திமுகவுக்கு நாங்கள் டஃப் கொடுப்போம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே வேளையில் விக்கிரவாண்டிக்கு அவர் பிரச்சாரத்துக்கு வந்தாலும்
இங்கே வராததற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். இங்கே வந்து அவமானமாக ஏதாவது நடந்துட்டா, ஒருத்தன் செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டா, இல்லைன்னா ஐயா உங்கள் ஆட்சியில் இவ்வளோ கொடுமை நடந்துருச்சுன்னு எவனாச்சும் பேசிட்டா, அது வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிட்டா மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்படும். அதனால் வராமல் தவிர்க்கிறார்கள். இன்னைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களே கேள்வி எழுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் ஏன் மௌனம் சாதிக்கிறது, காங்கிரஸ் ஏன் வாய்ப்புறுத்தி இருக்கிறது, பாஜக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். என்ன கள்ள மௌனம் காங்கிரஸ் எதற்காக காக்கணும்? அப்போ இவர்களுக்கும் கள்ளச்சாராயத்தில் பங்கு இருக்கிறதா? அதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க ஒரு தேசிய கட்சி தானே, ஒரு மாநில கட்சியோடு கூட்டணி என்றால் அந்த கட்சியினோடு செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும் நீங்களும் சம்மதிப்பீர்களா, மௌனம் காப்பீர்களா என்பதை தான் நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். தேசிய அளவிலும் கள்ளக்குறிச்சி என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த கள்ளச்சாராய விற்பனையில் திமுக செய்த மோசடி, திமுகவுடைய காவல்துறை கையாளாகாமல் போனது, உளவுத்துறை முற்றிலுமாக தோல்வியடைந்து போனது, இது தேசம் முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கள்ள மௌனம் காப்பது என்பது காங்கிரசுடைய தகுதியை இன்னும் சீரழித்திருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் ஜேபி நட்டா அவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து கேள்வியை கேட்டிருந்தா, நீங்கள் சொன்ன அதே கேள்வியை கேட்டிருந்தாரு. இதுவே பாஜக மாநிலத்தில் நடந்திருந்தா காங்கிரஸும் மல்லிகார்ஜுன கார்கேவும் என்ன செய்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அதான் நாங்களும் சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது ஆளும் மாநிலங்களில் இப்படி கள்ளச்சாராய இறப்புக்கு அரசு அமௌண்ட் கொடுத்ததா நீங்கள் படிச்சே இருக்க மாட்டீங்க. அது யார் சம்மந்தப்பட்டவர்களோ வேறு வரைக்கும் போய் நாங்கள் அதை கருவறுத்துருவோமே தவிர சாராயத்திற்கு எந்த இடத்துலையும் முக்கியத்துவம் கிடையாது. கடந்த காலத்தில் குஜராத்தில் ஒரு முறை அது நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடக்கவே இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா, நடக்காமல் இருப்பதற்கு என்ன வேலையோ அதை நாங்கள் செஞ்சிருவோம். அதனால் காவல்துறையை வந்து கவனிச்சுக்கணும், காவல்துறைக்கு வந்து மசாஜ் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. காவல்துறை சுதந்திரமாக ஒரு அமைப்பு, அவர்கள் சட்டம் ஒழுங்கை பார்க்கணுமே தவிர நான் ஊழல் செய்கிறேன், நான் கொள்ளையடிக்கிறேன்னா தானே எனக்கு காவல்துறையுடைய சப்போர்ட் தேவைப்படும். அதனால் திமுகவுக்கு இங்கே சப்போர்ட் தேவைப்படுது. அதனால் காவல்துறையில் யார் தப்பு செய்தாலும் அவர்களை வந்து மசாஜ் பண்ணுற வேலையை பார்க்குது. பாஜக ஆட்சியில் அந்த வேலை நடக்காது. காவல்துறை அல்ல, யார் தவறு செய்தாலும் சட்டத்தின் முன்னால் நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள். இதுதான் நியதி. அந்த நியதியை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றும். இந்த சம்பவத்தில் இத்தனை அவசரம் காட்டிய திமுக இவ்வளவு ஒரு தொகை, நிவாரண தொகையெல்லாம் வழங்குச்சு, 10 லட்சம் வரைக்கும் வழங்கின இந்த திமுக அரசு இன்னைக்கு கூட இலங்கை அந்த கடற்படையினால பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க, 3 விசைப்படகுகள் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு சம்பந்தமாக அவ்வளோ அவசரம் காட்டாமல் இதுக்கெல்லாம் ஒரு அவசரம் காட்டுறாங்களே, அரசியல் தானா இதுலையுமே? முழுக்க முழுக்க அரசியல் தானுங்க. திமுகவுக்கு வேறு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவுனாவே அவர்கள் அரசியல் மிகச்சிறந்த பேச்சாளர்களை வைத்திருக்கிறார்கள். நல்ல அரசியல் பேசுவாங்க, பெண்களை பற்றி இழிவாக பேசுவார்கள், அடுத்த தலைவர்களை ஒருமையில் கீழ்த்தரமாக பேசுவார்கள், தங்களுடைய கட்சியின் அடிமைகளாக இருக்கக்கூடிய ஊபிஸ்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஏதாவது பிச்சையை போட்டுக்கொண்டு மன்னராட்சியை நடத்தக்கூடிய ஒரு வழிமுறையை மேற்கொள்கிறார்கள். அதுதான் திமுக. ஸோ திமுகவுடைய மனநிலையை புரிந்தவர்கள் அதை எதிர்ப்பதற்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டுமோ அதை எடுக்காமல் இருந்தார்கள். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்கே அடித்தா திமுகவுக்கு வலிக்குமோ அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். 2026 தர்மம் வெல்லும். சார், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவிலே பல குளறுபடிகள் வந்துகிட்டு இருக்கு, பல முக்கிய நிர்வாகிகள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை என்ன காரணம், எதுக்காக? அந்தாங்க பாஜக. பாரதிய ஜனதா கட்சியில் தவறு செய்தவர்களை வைத்திருக்க மாட்டோம், உடனே நடவடிக்கை எடுப்போம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. தவறு செய்தவர்களை மசாஜ் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கப்படும், அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இல்லைன்னா நடவடிக்கை எடுத்துருவோம். நடவடிக்கை என்பது முற்றிலுமாக அவரை வந்து எதிர்க்கணும், அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு கிடையாது. கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். அட் த சேம் டைம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் சிறப்பாக இருந்தால், கட்சிக்கு கட்டுப்பட்டு இருந்தால், அவருடைய உழைப்பு அதே போன்று தொடர்ந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும், அவர்களுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்படும். இல்லை, இந்த திராணி திமுகவுக்கு இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக கிடையாது. திமுக முதல்ல நீக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 35,000 கோடி அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு குடியாத்தம் குமரன் ஒருத்தர் பேசினார். அவர் ஒன்று நடவடிக்கை எடுத்திருக்கணும், அல்லது துரைமுருகன் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் அமைச்சர் தானே. ரெண்டில் யாராவது ஒருத்தர் பொய்யனா இருப்பாங்க. 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. 2 பேரும் மறுபடியும் கொஞ்சம் எதிர்ப்பாங்க, அப்புறமேல கூடி பேசி வா உனக்கு இது எனக்கு இதுன்னு சொல்லிட்டு கும்மாலம் அடிச்சுக்குவாங்க. திமுக அது செய்யும், பாஜக அது செய்யாது. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.